அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் 2025 ஆங்கில புத்தாண்டு பலன். வரக்கூடிய 2025 ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரியான ஒரு ராஜ யோகம், யாருக்கு யோகம், யாருக்கு விபரீத ராஜ யோகம், இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். நம்முடைய அம்மன் அருள் டிவில நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம். அனைத்து கிரக பயிற்சிக்குமே சரி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவி சார்பாக ஆங்கில புத்தாண்டு 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நாங்க எங்க டீம் சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இப்ப இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவாகவே ஆங்கில புத்தாண்டுங்கிறது எதை மையமா வச்சு எடுப்பாங்கன்னா, எந்த கிரகம் ஒரு ராசியில அதிகமாக பயணிக்குதோ அந்த கிரகத்தை வச்சுதாங்க மையமா எடுக்க முடியும். அதுல இருக்கிறதுலே சுப கிரகம் எதுனா குரு பகவான் தான். ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார், ஒரு வருஷம் அவர் பயணிப்பார். அவரை வச்சுதான் மையமா வச்சுதான் வருட பலன் இருப்பாங்க. அது இல்லாம குரு பார்க்கிற எல்லா இடம் எல்லாமே புண்ணியங்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு குரு பார்த்தா கோடி நன்மைன்னு பழமொழியே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பாருப்பாங்க. சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவானை கெடுக்க முடியாது. ஆனா சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட கிரகம் ஒரு ராசியில 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்வார். அப்ப அவரையும் மையமா வச்சு எடுப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது, இவங்க என்ன பாத்தீங்கன்னா 1.5 வருஷம். இந்த ராகு கேதை கண்டு யாரும் அப்படியே பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஏன்னா அவர் இருக்கிற இடத்த சொந்த வீடாக எடுத்து அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி ராகு கேது தாங்க. ஒரு மனிதனுக்கு ராகு கேதை வச்சு ஒரு ஜாதகமே பார்த்துடலாம். அப்படிப்பட்ட இந்த ராகு கேதை வச்சுதான் மையமா எடுக்க முடியும். ஏன்னா இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது. இதுதான் இங்க பிளஸ். இந்த வருஷத்துல பாருங்க, இந்த 2025 எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது. குரு பகவான், சனி பகவான், ராகு கேது எல்லாமே பயிற்சி ஆகும்போது பலவிதமான யோகத்தை, விபரீத ராஜயோகத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும். அது உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்துதான். நான் ஏன் எல்லா வீடியிலும் பொது பலன் கொடுக்குறேன்னா, சில பேர் ஃபுல்லா என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு துல்லியமா இருக்குங்கிறாங்க. ஒரு சில அம்மன் அருள் டிவி நேயர்கள் சொல்றீங்க. இருந்தாலுமே ஒரு பொது பலன் எடுத்துக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல இந்த வருஷத்துல எந்த கிரகம் திசையை நடத்துது, எந்த கிரகம் புத்தியை நடத்துது, இத பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரஜோதயா. பெருமாளுடைய அம்சம் கொண்ட மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே சரி, பெருமாளுடைய அனுகிரகம் மிதுன ராசிக்கு எப்போதுமே கிடைக்கும். ஏன்னா அந்த ராசியுடைய அதிபதி புதன் பகவானாக வர்றதுனால பெருமாள் அனுகிரகம் கொண்ட ராசி மிதுன ராசி. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய 2025 புத்தாண்டு எப்படிப்பட்ட ராஜ யோகம். உங்க ராசியை நோக்கிய குரு வர்றாருங்க. எடுத்தவன அடிக்க போதுங்க ஜாக்பாட் யோகம் மிதுன ராசிக்கு. எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் மிதுன ராசிக்கு வரப்போகுது. ஏன்னா கால முருஷனுக்கு அது 3வது ராசி, புத்திசாலியான ராசி. ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி உள்ள ராசி மிதுன ராசி தாங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்ப செய்யணும், செய்யக்கூடாது, நல்ல ஒரு துல்லியமான ஒரு கணிப்பு உள்ளவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. இவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா படிச்ச அளவுக்கு ஞான அறிவு பயங்கரமா இருக்கும் மிதுனத்தை பொறுத்தவரை. நிறைய பேர் பாருங்க, தகவல் தொடர்பு, ஐடி ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங்,
எல்லாமே கமிஷன் எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரே நபர் மிதுன ராசிக்காரங்க மட்டும்தாங்க. நல்லா டேலண்டான குணம் இருக்கும். இவங்களுடைய குண அறிவை யாராலையும் எடை போட முடியாது. இவர் இப்ப பாக்குறதுக்கு இது ஒண்ணும் தெரியாத மாதிரி இருப்பார். ஆனா இவருக்குள்ள அறிவு ஞானத்தை வெளியில கொண்டாதான் யாராலையும் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு ஞான அறிவு யாருன்னா மிதுன ராசிட்ட இருக்குங்க. பயங்கரமான ராசி மிதுன ராசி, புத்திசாலி ராசி. என்னை பொறுத்தவரைக்கும் குரு உங்க ராசிக்கு கோடி மலையை கொட்ட போறாரு. கண்டிப்பா எடுத்துக்க ரெடியா இருங்க மிதுன ராசிக்காரன் எல்லாத்துக்குமே சரி. ஏன்னா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு அப்புறம் இந்த குருவே உங்க ராசிக்கு வர்றாரு. ஏன்னா குருவா பார்த்தாவே கோடி நன்மைங்கிறாங்க. அப்ப உங்க ராசி குரு வந்தா நீங்க எப்படி போவீங்க? எல்லாமே ஜாக்பட் யோகமா மாறும் மிதுன ராசிக்கு. நீங்க போகக்கூடிய பாதை ஒவ்வொரு ஸ்டெப்பும் வெற்றியாதான் மாறும், தோல்விக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டீங்க மிதுன ராசிக்காரங்க, தெரியுங்களா? நிறைய கஷ்டம் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. இந்த அஷ்டம சனி போட்டு ஆட்டி படைச்ச ஒரு நேரத்துல 9ஆம் இடத்துல சனி போனாரு, கொஞ்சம் நிம்மதியா இருந்தீங்க. வருமானம் பெருசா இல்ல, வேலை உத்தியோகம் சரியா ப்ரெஷர், அதிகமான ப்ரெஷர், வேலை உத்தியோகம் சரியா இல்ல, வழக்கு பிரச்சனை, ஏதாச்சும் நான் ஒரு வழக்கை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. நான் ஒரு நிம்மதியான கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கேன், எதுவுமே ஒரு மன நிம்மதி இல்லாம இருந்தேன். ஏன்னா 12ஆம் இடத்து குரு உங்களை படுத்தி பிடிச்சு மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு கிடைச்சிச்சான்னு கேட்டு பாருங்க, கண்டிப்பா இருக்கும். மனைவியோட உடம்புல பிரச்சனை, நண்பர்கள்ட்ட பிரச்சனை, கூட்டு தொழில பிரச்சனை, இது எல்லாமே மிதுனத்துக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஜாதகத்துல திசாபுத்தி சரியில்லாத நம்பர்லாம் கேட்டு பாருங்க, தொழில் வளர்ச்சியே கிடையவே கிடையாது. மாமனார் மாமியார் உறவுல ஒரு மன வருத்தங்கள், விரைய செலவுகள், இது எல்லாமே பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்துல பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு மிதுன ராசியை பொறுத்தவரை. இது எல்லாமே இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி இருந்துச்சுங்க. தசாபதி சரியில்லாத நபர்கள்லாம் கேட்டு பாருங்க, கண்டிப்பாக மிதுன ராசி. ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகத்தை கொடுத்ததே மிதுன ராசிக்கார, அதனால சொல்றேன். ஏன்னா படிப்பு கல்வியில ரொம்ப புத்திசாலி கூட உங்கள்கிட்ட இருக்கும். என்னைய பொறுத்தவரை மிதுன ராசி இனிமே எல்லாமே தைரியம் நின்னுங்க. யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாதுங்க. நம்ம எல்லாருமே கர்ம வினையில பிறந்திருப்போங்க. அந்த கர்ம வினைக்கு ஏத்தாப்புல நம்ம மாறிக்கணும், அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் ஒவ்வொரு கோவில கொடுத்தாங்க. இந்த கோயிலுக்கு போ, உனக்கு இந்த பலனு. அதுக்கு ஏத்தாப்புல போயிருச்சுன்னா கண்டிப்பா நம்ம வெற்றியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். வாழ்றது ஒரு வாட்டி, அது வாழ்ந்தா சரித்திரமா நம்ம வாழணும். ஏன்னா மிதுன ராசி சரித்திரமா வாழக்கூடிய நண்பர்கள் எல்லாமே மிதுன ராசிக்காரதான். இனிமே எல்லாமே பாருங்க, எல்லாமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா மாறுது. குரு வர்றாரு, கோடி புண்ணியத்தை கொடுக்குறாரு. அடுத்து சனி வர்றாரு, தொழில இன்க்ரீஸ் பண்றாரு. 10ல சனி, 10ஆம் இடத்து சனி. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அந்த புத்தாண்டுல பாருங்க சனி பயிற்சியும் வரப்போகுது. சனி பயிற்சி வருது, ராகு பயிற்சி வருது, குரு பயிற்சி வருது, எல்லா பயிற்சியும் இந்த வருஷத்துல வருது. அப்ப இந்த வருஷ புத்தாண்டு பாதிக்கு அப்புறம் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே சிங்க பாதைங்க. அதுக்கான அடித்தளம் இப்பவே போட்டுருவீங்க. என்னை பொறுத்தையும் அடித்தளம் போட்டுதான் ஆகணும். ஏன்னா படிப்பு கல்வி ஒரு மந்தமா இருந்துச்சு, படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே தடைய பார்த்தவங்க யாருன்னா மிதுன ராசிக்காரங்க. இனிமே பார்க்க மாட்டாங்க. எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. என்னுடைய முதல் பலன் என்ன சொல்லுவோம்னா, குரு வந்துட்டாரு. அப்ப என்ன பண்ணுவாரு? ஞானத்தை கொடுப்பாரு. குரு வந்தா மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஞான அறிவு வரும், விரைய செலவு வராது, படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும். மாணவ மாணவி எல்லாத்துக்கும் மிதுன ராசிக்காரர்களே படிக்கக்கூடிய மாணவ மாணவி தான். அப்ப படிக்கக்கூடிய மாணவ மாணவி எல்லாத்துக்குமே பாருங்க கல்விகள் மேலோங்கி நிற்கும். நீங்க வெளிநாட்டுல படிச்சாலும் சரி, வெளியூர்ல படிச்சாலும் சரி, எல்லாத்துக்கும் சொல்றேன், படிப்பு கல்வியில சூப்பரான ஒரு நல்ல பேரு எடுப்பீங்க. நான் ஒரு எக்ஸாம் எழுதி நான் எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல, சரியா இல்லை, தடையா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்கலாம் எக்ஸாம் எழுதுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கு. அது தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு எழுதாலும் சரி, இல்ல அரசாங்க சம்பந்த விஷயம் முயற்சி பண்ணாலும் சரி, மிதுன ராசிக்காரங்க எல்லாமே முயற்சி பண்ணுங்க, உங்க பக்கம் சாதகம் வரும். ஏன் நான் வேலைக்கு மெயினா மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா, அவர் போகக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா மிருகசீரிடத்துல போறாரு. குரு பயிற்சி ஆகி போறதே உங்களுக்கு செவ்வாயுடைய கால தானே போறாரு. அப்ப செவ்வாய் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி. நல்லா பாத்துக்கணும். அவர் தான் உங்க வேலையே கொடுக்கணும், உங்களுடைய ப்ரமோஷனையும் அவர் தான் கொடுக்கணும். அவருடைய நட்சத்திரத்துல குரு போறாரு. அப்ப வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், நிரந்தரமான நல்ல வேலை கிடைக்கும். இதாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எனக்கு ரொம்ப நாளா மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ரொம்ப செலவா இருக்கு, இனிமே செலவு வரும், கண்டிப்பா செலவு குறைச்சிடும். குரு வந்துட்டா நோய்க்கு நிவர்த்தி, அப்ப நிவர்த்தி ஆயிடுது. அப்ப வேலை உத்தியோகம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். கடனை அடைப்பீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
என்னுடைய பழனி அதை சொல்லுங்க, கடனை அடைப்பீங்க, நோயை குறைப்பீங்க, எதிரியை வெல்லக்கூடிய திறமை வரும். எல்லாமே உங்களுக்கு மிதுனத்துக்கு சூப்பரா வருது. நீங்க தைரியம் மட்டும் இருந்தா மட்டும் போதும், எல்லாமே இந்த வருஷம் உங்களை நல்லதா கொண்டு போயிடும். ஏன்னா எல்லா கிரகமும் பாருங்க கேந்திரத்திலையும் திரிகோணத்துல மட்டும்தான் இருக்கு. கேது மட்டும்தான் விலகி இருக்காரு. 9ஆம் இடத்துல உங்களுக்கு பாதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராகு பவன் வந்துடுறாரு. 8ஆம் இடத்துல ராகு உங்களை படுத்தி விட்டாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டாங்க சரிங்களா. மிதுன ராசிக்காரங்க 8ஆம் இடத்துல ராகு இருந்து திடீர் கண்டா திடீர் பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் எல்லாமே பார்த்தாலும் கேட்டு பாருங்க, ஆமான்னு தலையாட்டுவார் மிதுன ராசிக்காரங்க. எல்லாமே எப்படிப்பட்ட வழக்கம் இருந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க இனிமே இந்த வருஷத்துல சொல்றேன். வீடு வாங்குற யோகம், இடம் வாங்குற யோகம், பூமி வாங்குற யோகம், பூர்வீக சொத்துல கலகம், பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். இதெல்லாமே வாங்க போறீங்க. இடமா வாங்கி நீங்க வீடு கட்டக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு வருது. 9ஆம் இடத்து ராகு. நிறைய பேர் சொல்லுவாங்க ராகு போல் கொடுக்க மாட்டாரு. ஆனா ராகு உங்களுக்கு பிரம்மாண்டமா கொடுக்க போறாரு. ராகுக்கு எது 9ஆம் இடத்துல இருந்தா நல்லதுங்கிறாங்க. அப்ப தாத்தாவோட சொத்து, தாத்தாவுடைய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு தானே வந்து தானே ஆகணும். சகோதர சகோதர ஒரு மன வருத்தம் இதெல்லாமே நல்லா நிவர்த்தி ஆகிதானே ஆகணும். அப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு. வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் இருக்குது. ஏன் ப்ரொமோஷன் இருக்குது? குரு போகக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து அப்படியே நான் பார்த்துட்டேன். குரு நிக்க 2 நட்சத்திரம் போவார், மிருகசீரம், திருவாதிரை. திருவாதிரை ராகு. ராகு 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காது, இதை வச்சுதான் நான் சொல்றேன். சாராம் பாக்கால சோதனை சோரம் போவான்னு சொல்லுவாங்கல்ல, அதனால சொல்றேன். அப்ப மிதுனத்தை பொறுத்தவரை நான் கெட்ட பலன் நான் சொல்ல மாட்டேன். தசாபதி நல்லா இருந்தா இப்ப எல்லாமே நல்லா இருக்குது, அவ்வளவுதான் பாத்துக்கணும். வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும். கணவனை ஒற்றுமை, திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை முடிவுக்கு வருங்க. காதல் திருமணம் நிறைய பேருக்கு சூப்பரா அமையும் பாருங்க. ஏன் காதல் திருமணம் அமையும்னா குரு 5ஆம் இடத்தை பார்த்துறாரு. ஏன்னா நீங்க காதல் மன்னனை மாறிடுவீங்க. 5ஆம் இடத்தை பார்த்து 7ஆம் இடத்தை பார்த்து அடுத்து 9ஆம் இடத்தை பாக்குறாரு. காதல் திருமணம் 2வது திருமணம், முதல் திருமணம், காதல் ரெண்டுமே ஓகே ஆகும். குழந்தை பாக்கி கிடைக்கும். நிறைய பேருக்கு உடம்புல உள்ள தாக்கங்கள் குறையும். வெளிநாடு வெளியூர் போகலாமா வேண்டாமா? கண்டிப்பா போங்க. நிறைய பேருக்கு வெளிநாடு யோகனா வரும். வெளியூர் வெளிநாட்டுல சாதிக்கக்கூடிய நேரம் வருது. அப்பாவுடைய சொத்து, தந்தையோட சொத்து, தாயோட சொத்து நல்லா இருக்கும். பொருளாதார நகையோ பணமும் வாங்க போறீங்க இந்த வருஷத்துல. நான் இதை ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். குரு வந்தாவே பணம் வருது, கோடி வருதுன்னு நான் சொல்லணும். அப்ப நகை பணம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நகை அடவு திருப்பக்கூடிய யோகமும் இருக்கு. இதையும் நான் சொல்றேன். ஏதோ ஒரு பணம் குரு மூலம் உங்களுக்கு கிடைக்க போதுங்க, அவ்வளவுதான். அது ஆன்மீகமா இருக்கலாம், நகை சம்பந்தமா கிடைக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு பண சம்பந்தம், வட்டி தொழில் சம்பந்தமா இருக்கலாம், இல்ல பேங்க் சம்பந்தமா கிடைக்கலாம். ஏதாச்சும் ஒரு வகையில உங்களுக்கு பணம் வரும். 10ல சனி ஒரு 20 பேராச்சும் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்குதுங்க. நீங்க முதலாளி ஆகக்கூடிய நேரம் வருது. யாருக்கு இருந்தாலும் 10ல சனி இருந்தாலும் தொழில் பண்ணோட எண்ணம் மைண்ட்ல ஓடிடும், பாத்துக்கங்க. அப்ப தொழில்ல சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது. அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்ப தொழில் சார்ந்த நல்லா இருக்கும். அதே மாதிரி பெருகொண்ட பணம், இன்கம் சார்ந்த வட்டி தொழில் பண்ணலாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேச சொல்றாங்க. பெருங்கொண்ட பணத்தை முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்துட்டு குரு இருக்கும் போதே பெருங்கொண்ட பணத்துக்கு நீங்க கோடிகளுக்கு கண்டிப்பா ரெடி பண்ணிடணும். இப்ப வெளிநாடு உள்ளவங்கன்னா கண்டிப்பா லட்சமாக லாட்ரி யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்கு இருக்கு. தசாபதி நல்லா இருந்தா நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இப்ப அதுக்காண்டி பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதக தசாபதி வர முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வரது வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு நல்லா இருக்கும். மெயினா ஐடிஐ ஃபீல்டு சூப்பரா இருக்கும். பேங்க் சம்பந்தமா வேலை பார்க்க நல்லா இருக்கும். டீச்சிங் லைன் நல்லா இருக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும். இது எல்லாமே சூப்பரா இயங்கக்கூடிய நேரம் மிதுன ராசிக்கு வருது. இப்ப நட்சத்திர பலன்குள்ள போனோம்னா முதல் நட்சத்திரமே பாத்தீங்கன்னா மிருகசீரிடம். பயங்கரமான நட்சத்திரம், தைரியமானவங்க. எதுலையுமே தன்மானத்தை பார்ப்பாங்க, தைரிய குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இவங்க எப்போதுமே வேலை உத்தியோகம் லாபம் இதை பத்தியே சிந்திப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு முயற்சி எடுத்தா எல்லாமே வெற்றியா வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், லாபம், வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கு. படிப்பு கல்வி சூப்பரா இருக்கு. உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி வருது. அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு காவல் யூனிஃபார்ம் வேலை பார்க்கறவங்க, இரும்பு சம்பந்த வேலை பார்க்க, நெருப்பு சம்பந்த வேலை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும். மெயினா மருத்துவத்துறை, போலீஸ் துறைகள், கடினமான உழைப்பு, கட்டிடத்துறைகள் எல்லாமே பட்டையை கிளம்பக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் இந்த வருஷத்துல சூப்பரா இருக்கு, பாத்துக்கோங்க. ஏன்னா குருவே உங்க நட்சத்திரம் தான் பயிற்சி ஆகிறாரு, அதனால நல்ல டைம் இருக்கு, பாத்துக்கோங்க. மிருகசீரத்துல பிறந்தவங்க சூப்பரா சுபகாரியம் குடும்பத்துல நடக்கும். அடுத்த திருவாதிரை, எப்பா 10ல ராகு, எல்லாமே சிந்திச்சு எல்லாமே வேஸ்டா போயிருச்சு. இதுல ஒரு பணத்தை போறீங்க, இந்த பணம் புண்ணியம் இல்லாம போச்சு. இனிமே நிரந்தரமா வேலை உத்தியோகத்துல தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருது. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்குதுங்க பொதுமக்கள்கிட்ட. ஏதோ ஒரு கௌரவமான ஒரு பொறுப்புக்கு போக போறீங்க. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் அதிபதி ராகு போது 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு போவாங்க.
அப்போ உயர்ந்த பதவி, தொழில லாபம், உத்தியோகத்துல நல்ல ஸ்தானங்கள், பெயர் புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே தேடி வருது. இதுல என்னன்னா குருவுடைய சாரத்துல அந்த ராகு போறாரு. அப்ப நிறைய தெய்வ திருப்பணிகள் செய்ய போறாங்கன்னு அர்த்தம் ராகு அதுல போகும்போது. ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக யோகம், பேங்க்ல வேலை பார்க்கணும்னா ப்ரமோஷன், பணத்துல வட்டி தொழில் பண்ண மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு யோகம், ஷேர் மார்க்கெட்டிங்ல இது எல்லாமே சூப்பரா பட்டை கிளப்புவாங்க. அரசியல்வாதினா பாருங்க நல்லா இருக்கும், அரசாங்க தொடர்பு சாதிப்பாங்க, எல்லாமே நல்ல ஒரு மாற்றம். திருவாதிரை சூப்பரா வரும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், வீட்டுல சுபகாரியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி பிறக்கும். நான் சொல்றது மே மாசத்துக்கு அப்புறம், இந்த ராகு இது பேச்சுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. வருட படத்துல இந்த பலன்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வருது. அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூப்பரான வாழ்க்கை. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. புனர்பூச நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனை போயிட்டாங்க. 12ஆம் இடத்துல குரு இருந்தாரா, படித்து விட்டாரு. இன்னும் நண்பர்கிட்ட பிரச்சனை, பழக்க பிரச்சனை, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, கணவன் மனைவிட்ட ஒற்றுமை இல்லை, வேலை சரியாமையில, தொழிலாமை சரியாமையில, எல்லாமே தடைப்பட்டுச்சுமே. தடைப்படாது, தடைகள் நீங்கி வெற்றி பெறக்கூடிய நேரம் வருது. படிப்புகள் நல்லா இருக்கு, வேலை உத்தியோகத்துல உயர் பதவி வருது, ப்ரமோஷன் வருது, வெளிநாடு யோகம் வருது, வெளியூர் யோகம் வருது, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குது. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது பாருங்க இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் நல்லா இருக்கும். மெயினா ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் எல்லாமே பட்டை கிளப்பக்கூடிய நேரம் வருது. வரக்கூடிய மிதுன ராசிக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு புத்தாண்டாகவே அமைகிறது.